வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது சென்னையின் மிக வேகமாக வளர்ந்த பகுதிகளில் ஒன்றான மதுரவாயல் பற்றிய ஒரு வரலாறு தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு காலத்தில் பசுமையான வயல்வெளிகள், சிறிய கிராமங்கள் மற்றும் ஏரிகளால் சூழப்பட்ட அமைதியான பகுதி தான் மதுரவாயல். மதுரவாயல் என்ற பெயர் மதுரம்னாம் இனிமை, வயல்னா வயல்வெளி என்ற சொற்களிலிருந்து உருவானதாக சிலர் கூறுகின்றனர். அதாவது வளமான மற்றும் இனிமையான வயல்வெளிகள் நிறைந்த பகுதி என்பது அதன் பொருள். பழைய காலங்களில் இந்த பகுதி விவசாயத்தை நம்பியிருந்தது. நெல், கரும்பு மற்றும் காய்கறிகள் அதிகமான பயிரிடப்பட்டனர். பின்னர் சென்னை நகரம் விரிவடைய தொடங்கிய போது மதுரவாயலும் மெதுவாக நகரமாக ஆரம்பித்தது. இன்று மதுரவாயல் சென்னை நகரின் மேற்கு பகுதியில் முக்கிய நுழைவாயில் விளங்குகிறது. தேசிய நெடுஞ்சாலை மற்றும் சென்னை புறவழிச்சாலை இணைய முக்கிய சந்திப்பாக இது மாறியுள்ளது. இதனால் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த பகுதியை கடந்து செல்கின்றனர். மேலும் சென்னை துறைமுகம், மதுரவாயல் உயர்மட்ட விரிவுச்சாலை திட்டம் இந்த பகுதியை தேசிய அளவில் கவனிக்க வைத்தது. திட்டம் பல ஆண்டுகள் தாமதமானாலும் அது மதுரவாயல் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தியது. இன்று மதுரவாயல் என்பது குடியிருப்புகள், கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், வணிக வளங்கள் மற்றும் போக்குவரத்து வசதிகள் நிறைந்த நவீன நகர பகுதியாக வளர்ந்து உள்ளது. ஒரு காலத்தில் வயல்வெளியாக இருந்த இடம் இன்று சென்னை மாநகரத்தின் மேற்கு கதவாக திகழ்கிறது. மதுரவாயல் வளர்ச்சி சென்னையின் மேற்கு திசை நகர விரிவாக்கத்தில் ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது. இது வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் இது போன்ற தமிழ் வரலாற்று வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை பின்தொடருங்கள். நன்றி.